விசித்ரா நேத்து மனசுடைஞ்சு ரொம்பவே அழுதுட்டாங்க. அதுக்கு காரணம் நேத்து நடந்த டாஸ்க்ல அர்ச்சனா விசித்ராவ கண்டபடியும் பேசினதுதான். முக்கியமா அவங்க சொன்னது 61 நாள் ஆயிடுச்சு. இப்பயும் இவங்க கேமராவ பார்த்துட்டு தான் அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியும், இவங்களுக்கு ஏதாவது மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னா, யாரையாவது கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட எதையாவது சொல்லி, அது மூலமா மக்கள் கிட்ட சொல்லுவாங்க. இவங்க எலிமினேஷன்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, தன்னுடைய தாய் பேசத்த யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமா எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. ஆனா அப்படி தவறி எலிமினேட் பண்ணிட்டா, உடனே அதே தாய் பாசத்தை வச்சு அவங்கள கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய போட்டு விசித்ராவ பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அர்ச்சனா. அது மட்டும் இல்லாம விசித்ரா பொம்மை யாருக்கு வேணும்னு கேட்கும்போது யாருமே கையை தூக்கல. அதனால ரொம்ப வந்து நம்மள யாருக்குமே இந்த வீட்ல பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு விசித்ரா வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அர்ச்சனா போயிட்டு, நான் என்ன பண்ணட்டும்? என்ன மால் ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க. தினேஷ் சொன்னத தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாரி விசித்ரா கிட்ட பேசவும், விசித்ரா சரி இவங்க வேணும்னு செய்யல அப்படின்னு நினைச்சுட்டு அவங்களே கட்டிப்பிடிச்சு அழுது ஆறுதல் படுத்திக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தினேஷ் கிட்ட பேசும்போது, தினேஷ் நீ என்ன நல்லா வன்மத்த எல்லாத்தையும் கக்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஐயோ மேடம் நான்லாம் எதுவுமே சொல்லலையே மேடம். அது அவங்களா தான் சொன்னாங்க. நான் வெறும் கீ ஆன், ஆஃப் மட்டும் தான் நான் பண்ணேன். இது பேசுனாலும் நான் எதுவுமே சொல்லல அப்படிங்கிற உண்மைய விசித்ரா கிட்ட சொல்லிடுறாரு. உடனே விசித்ரா, அட பாவி நீயே இப்படி பண்ணியா? நீ பயங்கரமான ஆளு. உன்னை நம்பவே கூடாது. இப்படி பண்ணிட்டியா அர்ச்சனா? அப்படிங்கிற மாரி அவங்க பேசுறாங்க. ஆமா மேடம், என் மைண்ட்ல இருந்ததெல்லாம் இவங்களே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் நான் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிற மாரி அர்ச்சனா பேசவும், விசித்ரா வந்து செம்ம காண்டாயிறாங்க. ஐயோ! இந்த பொண்ணு சரியான பொண்ணா இருக்கும் போல அப்படிங்கிற மாரி அர்ச்சனாவோட உண்மை முகத்த வந்து விசித்ரா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்ல நம்ம யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட பழகுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. மறுபடியும் அவங்க ஒரு மாதிரி ரொம்ப டல் ஆயிடுறாங்க. உடனே விசித்ராவை கூப்பிட்டு கன்ஃபெக்ஷன் ரூம்ல பிக் பாஸ் ரொம்ப சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பத்தி அதிகமா காட்டல. ஆனாலும் அர்ச்சனாவோட உண்மை முகத்த வந்து விசித்ரா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு இன்னுமே டீகிரேட் பண்ற மாரி தான் இருக்குது. இதுலருந்து மீண்டு அர்ச்சனா இந்த மாரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி இவங்க கேம் விளையாட போறாங்களா? இல்ல இதே மாரி ரொம்ப டல்லா இருந்துட்டு வெளியில போக போறாங்களா? தினேஷ், மணி, விஷ்ணு, அர்ச்சனா இவங்க எல்லாருமே மாயா பூர்ணிமா தான் பயங்கரமா பின்னாடி உட்காந்து பேசுறாங்க, மத்தவங்கள பத்தி பேசுறாங்க அப்படி இப்படின்னு எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மாயா பூர்ணிமாலாம் இப்ப பேசுறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இப்ப இவங்க தான் வந்து மத்தவங்கள பத்தி அதிகமா பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா அர்ச்சனா, விஷ்ணு, தினேஷ், மணி இவங்க 4 பேருக்கும் இதே தான் வேலையா இருக்கு. மத்தவங்கள பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. இவங்க ஓட்டுகள இவங்களே குறைச்சுக்கிறாங்கன்ற மாரி தான் தெரியுது. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல காலேஜ் அப்படிங்கிற மாரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. இந்த டாஸ்க் எப்படி போகுது? அடுத்த வீடியோல பார்ப்போம்.